கொஞ்ச நாள் என்னோடய வீடியோ வந்து இப்படி இந்த புகை மூட்டமாகவே இருந்துச்சு. ஃப்ரண்ட்டு கேமராவை கொண்டு போய் கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணின பிறகு வெளிச்சத்துக்கு வச்சா சூப்பராக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். குட் நியூஸ், பேட் நியூஸ் எல்லாம் கலந்து வந்திருக்குது மக்களே. ஒவ்வொரு நியூஸாக பார்ப்போமா? பொறுமையாக உட்காந்து கேளுங்க. இது வீடியோ பார்க்காடியும் சரி, கட்டாயம் நியூஸை கட்டாயம் கேளுங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் எங்களுக்கு பெருமதியான நியூஸ் தான். முதலாவதாகவே நாம் ஒரு கெட்ட செய்தியை பார்த்துட்டு போயிடலாமா? புதிய குடியிருப்பு ஓட்டுநர் அல்லது பிரதிநிதி தொழில் பணிபுரியும் நுழைவு அனுமதி வழங்குவது அனுமதிக்கப்படாது. குவைத்தில் வசித்து வந்த வெளிநாட்டவருக்கு அவர் நாட்டிலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து 2 ஆண்டுகள் கடந்த பிறகு மாத்திரமே அவருக்கு மறுபடியும் விசா அனுமதிக்கப்படும். காதிம் ஷூன் டிரைவிங் விசாவிலிருந்து இன்றைக்கி தான் ஒஃபிஷியலாக இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. காதிம் விசா, ஷூன் விசா, எந்த ஒரு விசாவாக இருந்தாலும் டிரைவர் கேட்டகரியில் இருந்து போகிறவங்களுக்கு, டிரைவராக இருந்து கேன்சலில் போகிறவங்க இனி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி கோயிட்டுக்குள்ளே வரலாம். எந்த விசாவிலையும் விசா கிளம்பாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் பேர்ட் நியூஸ் தான், கொஞ்சம் கவலையாக இருக்குது. அடுத்ததா ஃபேமிலி விசிட் விசா மற்ற விசிட் விசாக்கள் அதில் வாரவங்களுக்கு இப்போது அவங்களுடைய விசாவை வந்து புதுப்பிக்கிறலாம். அதாவது விசிட் விசாவில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க்கிங் விசாவுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய அனுமதியை வழங்கியிருக்கிறாங்க. செம்மையான குட் நியூஸ். இதில் முதலாவது அரசு வருகை விசா வைத்திருப்பவர்கள். எந்த ஒரு அமைச்சகம், பொது அதிகார சபை அல்லது நிறுவனத்திற்கும் அரசாங்க வருகை விசாவில் குவைத்திற்குள் நுழையும் நபர்கள், அதாவது விசிட் விசாவில் நுழையும் நபர்கள் பல்கலைக்கழக பட்டம் அல்லது சிறப்பு தொழில்நுட்ப தகுதி பெற்றிருந்தால் தங்கள் விசாவை குடியிருப்பு அனுமதியாக மாற்றலாம். இந்த மாற்றத்திற்கு குடியிருப்பு விவகாரங்களுக்கான பொது நிர்வாக இயக்குனர் ஜெனரலின் ஒப்புதல் தேவை. சரி, இது முதல் கேட்டகரி. இன்னும் இருக்குது. இது அரசு வருகை விசா, அதாவது கவர்மெண்ட் விசிட்டிங் விசாவில் வந்தவங்களுக்கு. இரண்டாவது வீட்டு வேலையாட்கள் மற்றும் அதையொற்ற வகைகள். வீட்டு பணியாளர்கள் மற்றும் இது போன்ற பணிகள் பணிபுரியும் தனி நபர்கள் தற்போதைய விதிமுறைகளின்படி தங்கள் வருகை விசாக்களை வழக்கமான வதிவிட விசாக்களாக மாற்றிக்கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் டொமஸ்டிக் ஒர்க்கர், நீங்கள் வந்து வீட்டில் வேலை செய்கிறீங்க. உங்களுடைய மகன், மகள், தாய், தந்தை, நண்பர்கள் யாராவது ஒருத்தரை வந்து விசிட் விசாவில் உங்களுடைய கஃபீல் ரெஸ்பான்சிபிளில் எடுத்துருக்கிறீங்க. கோயத்துக்குள்ளே விசிட் விசா கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் ஒர்க்கர் சம்மந்தப்பட்ட ஒருத்தங்க, அவங்களுடைய அந்த கேட்டகரியில் வந்தவங்களுக்கு விசிட் விசாவில் இருந்து மறுபடியும் டொமஸ்டிக் ஒர்க்கர் விசா, சரியா, அந்த டொமஸ்டிக் ஒர்க்கர் விசாவுக்கு மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றது, வழக்கமான வதிவிட விசாவுக்கு மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக குடும்ப வருகை விசா. ஒரு வருகை விசா, அதாவது ஜஸ்ட் ஃபேமிலி விசிட்டிங் விசாவில் வந்திருக்காங்க இல்லையா, குடும்ப வருகைக்காகவோ அல்லது சுற்றுலாக்காகவோ வழங்கப்பட்டாலும் குவைத்தில் சட்டபூர்வமாக வசிக்கும் உடனடி குடும்ப உறுப்பினருடன் சேருவதே நோக்கமாக இருந்தால் மாற்றப்படலாம். அதாவது சொந்த கணவன், சொந்த மனைவி, சொந்த தாய், தந்தை அவங்களுக்கிட்ட நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க நிரந்தரமாக அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் விசிட்டிங்கில் ஃபேமிலிக்கிட்ட வந்திருக்கீங்க இல்லையா, இப்போ மகனா மகளா பெரிய சம்பளத்தில் உள்ளவங்க ஷூன் விசாவில் ஆர்டிகல் 18, 17. இப்போ நீங்கள் மகன், மகள் ஃபேமிலியை விசிட்டில் தான் எடுத்துருக்கிறீங்க. ஓகே, 500 தினார் சம்பளம், 400 தினார், 300 தினார் சம்பளத்திலாம் விசிட்டில் இப்போ எடுத்துருக்கீங்க இல்லையா, அவங்கள நிரந்தரமாக நீங்கள் ஃபேமிலி விசாவுக்கு மாற்றி வச்சுக்கொள்ள முடியும். அடுத்து நல்ல தகவல், வேலை விசா. வேலை நுழைவு விசாவில் குவைத்துக்குள் நுழைந்து வதிவிட பணியை தொடங்கிய நபர்கள். இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்திருக்கீங்க குவைத்துக்கு, வந்து உங்களுக்கு விசா 6 மாத காலம் இருக்குது, வந்து நீங்கள் மெடிக்கல் போட்டுட்டீங்க, இன்னும் அக்காம அடிக்கிறதுக்கு இன்னும் வேலை இருக்குது. அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் அவசரமாக நாட்டுக்கு போகணும். அவசரமாக நாட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்துடுவீங்க, ஆனால் அவசரமாக நாட்டுக்கு போகணும். இன்னும் மெடிக்கலே போடலை, இல்லை அக்காமாவே அடிக்கலை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது.
அப்படிப்பட்டவங்களுக்கு அதே விசாவிலேயே ஒரு மாத காலத்துக்குள்ளே மட்டும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அவர்கள் திரும்பியதும் தங்கள் வருகை விசாவை மாற்றிக்கொள்ளலாம். வெளிநாட்டில் அவர்கள் தங்கியிருந்த காலம் ஒரு மாதத்திற்கு மிகாமல் இருந்தால் மட்டுமே இது அனுமதிக்கப்படும். அதாவது நீங்கள் விசிட்டிங் ஒர்க்கிங் விசாவில் வாரீங்க, குவைத்துக்கு ஒர்க்கிங் விசாவில் வாரீங்க, வந்துட்டு மெடிக்கலுக்கு இன்னும் போகலை அல்லது மெடிக்கலுக்கு போயிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு இப்போ அவசரமாக நாட்டுக்கு போகணும், நாட்டுக்கு போய் வரணுமென்ற சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம், உடனே அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணி ரெசிடென்சி அஃபேர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அதே விசிட் வீசாவுடைய அந்த என்ட்ரி வீசாவுடைய நீங்கள் அப்படி என்ன செய்யலாம், நாட்டுக்கு போயிட்டு ஒரு மாதத்துக்குள்ளே திரும்பி வந்துடலாம். வந்து மறுபடியும் மெடிக்கலை போடலாம், அல்லது அக்காமா ரினுவல் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடு, அக்காமா அடிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணுமோ செஞ்சு கொள்ளலாம். ஒரு மாத காலத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு திரும்பி வந்துடலாம். அந்த 6 மாத என்ட்ரி வீசா காலம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்துக்குள்ளே மட்டும். அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான செய்திகளை பார்ப்போமா. இன்னொரு முக்கியமான தகவலை கொடுத்துருக்குறாங்க. நிர்வாக ரீதியாக நாடு கடத்தப்படுவதற்கான 3 வழக்குகள் குவைத்தை சேர்ந்த வெளிநாட்டவர். அதாவது 3 கேட்டகரியில் நாடு கடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குவைத்திலிருந்து ஒரு வெளிநாட்டவரை நிர்வாக ரீதியாக நாடு கடத்த 3 வழக்குகள், மிகப்பெரிய வழக்குகள். அதில் ஒன்று, அவருக்கு குவைத்துக்குள் வருமானம் ஆதாரம் இல்லை என்றால், நீங்கள் குவைத்துக்குள்ள ரெசிடென்சி எதுவுமே இல்லாமல், அதாவது அக்காமா இல்லாமல் இருக்கிறீங்க இல்லையா, அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்க, சட்டவிரோதமாக இருக்கிறவங்க இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தப்படுவாங்க. ஒன்று. இரண்டாவது, அவர் தனது அரசாங்க முதலாளியின் அனுமதியின்றி அல்லது தகுதி வாய்ந்த அதிகாரிகளின் அனுமதியின்றி வேறொருவருக்கு வேலை செய்தால். ரெகுலராக இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, குவைத்தில் நீங்கள் உங்களுடைய முதலாளியோடைய அனுமதி இல்லாமல், அதாவது எப்படியும் அனுமதி இல்லை, காதிம் வீசாவில், ஷூன் வீசாவில் இருக்குது அந்த பார்ட் டைம் கேட்டகரி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பார்ட் டைம் வேலைக்குரிய அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு ரெசிடென்சி அஃபேர்ஸுக்கு நீங்கள் வேலை செய்யலாம். ஆனால் காதிம் வீசாவுக்கு நீங்கள் அக்காம அடித்த ஸ்பான்சரை தவிர வேறு யாருக்கிட்டையும் வேலை செய்ய இயலாது. சட்டம் அதுதான். அப்படி வேலை செஞ்சால் வேறொருவருக்கு நீங்கள் போய் வேலை செஞ்சீங்கன்னா நாடு கடத்தப்படலாம். உள்துறை அமைச்சர் தனது நீக்கம் பொது நலனுக்காக இருப்பதாக கருதும் வழக்குகள். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு இந்த நாட்டுக்கு எதிரான சட்டவிரோதமான செயல், இந்த நாட்டுக்கு எதிரான ஏதாவது ஒரு மிகப்பெரிய பாரிய தேச துரோக குற்றமாதிகள் செஞ்சிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு இந்த நாட்டை விட்டு நாடு கடத்த வேண்டி வரும். அதே மாதிரி இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது. ரோட்டில் சண்டை பிடிக்கிறது, திருடுறது, அதே மாதிரி அனாச்சாரமான விடயங்களில் ஈடுபடுறது, சோஷியல் மீடியாக்களில் தேவையில்லாத பதிவுகள் இருக்கிறது, சோஷியல் மீடியாக்களில் அல்ஹம்துலில்லாஹ் பொது ஒழுக்கங்களை மீறி செயல்படுறது, இந்த மாதிரியான விடயங்களில் கூட நாடு கடத்தப்படலாம். புதிய குடியிருப்பு சட்ட கட்டணம் 9 பிரிவுகளை தவிர ஒரு குடும்பத்தில் சேர 800 தினார் நிபந்தனை. 9 பிரிவுகள்னா அதில் பார்த்தீங்கன்னா, அதில் நான் நேரத்தோடையே சொல்லியிருப்பேன், இன்வெஸ்டர்ஸ் பெரிய 1500 2000 தினார் சம்பளம் எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள தவிர ஒரு குடும்பத்தில் சேர 800 தினார் சம்பள நிபந்தனை இருக்குது. ஸ்பான்சருக்கு 500 தினார் குடியிருப்பு கட்டணம். பிரிவு 24 அரசு மற்றும் தனியார் துறையிலும் வெளிநாட்டு மாணவர்களுக்கான வேலை குடியிருப்பு கட்டணமாக 20 தினார். பிரிவு 23 ஆர்டிகல் 23 வெளிநாட்டு கூட்டாளிக்கு, அதாவது பங்குதாரர் அல்லது இன்வெஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா, 50 தினார் குடியிருப்பு கட்டணம். பிரிவு 19 மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர் பிரிவு 21க்குள்ள பார்த்தீங்கன்னா 50 தினார் அடங்குது. வெளிநாட்டு பாஸ்போர்ட்களை பெற்ற பிறகு சட்டவிரோதமாக குடியிருப்பாளர்களுக்கு 20 தினார் அபராதம்னு சொல்கிறாங்க. அதாவது குவைத்திகளாக இருந்து இப்போ ரெசிடென்சி மாற்றிருக்காங்களே, நான் எங்களுடைய மாமா பற்றி ஒரு கதைன்னு சொன்னேனே, அவங்க மாதிரி ஆக்கள் அக்காமல் அடிக்காமல் பாஸ்போர்ட்டும் மாறிடுச்சு. குவைத்தி பாஸ்போர்ட்லேருந்து வேறு நாட்டு பாஸ்போர்ட், அவங்களுடைய சொந்த நாட்டு பாஸ்போர்ட்டுக்கு மாறின பிறகும் அக்காமல் அடிக்காமல் ரினுவல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 20 தினார் அபராதம்.
பிரிவுகள் 17 மற்றும் 18க்கு ஒரு குடும்பத்தில் சேர 20 தினார் கட்டணமாக அறவிடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 17-18 கவர்மெண்ட் செக்டார் ப்ரைவேட் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு ஃபேமிலி விசாவுக்கு உரிய கட்டணமாக 20 தினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக அரசு வேலை வாய்ப்பு. அரசு நிறுவனத்தின் வேண்டுகோளின் பேரில் வருபவர்கள் குவைத்திற்குள் நுழைவதற்கான அனுமதிக்கப்பட்ட குடியிருப்பு அம்சங்கள்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சிவில் வேலை வாய்ப்பு, பணி அனுமதியுடன் வீட்டு வேலை, முதலாளியின் வேண்டுகோளின் பேரில் 21 வயதிலிருந்து 60 வயதுக்குட்பட்டவர்கள் வர முடியும். வணிகம், தொழில்துறை கூட்டாளர்கள் உரிமம் வழங்கும் அதிகாரியின் வேண்டுகோளின் பேரில், குடும்ப மறு இணைப்பு குடும்பத்தினரின் வேண்டுகோளின் பேரில். படிப்பு, ஒரு கல்வி நிறுவனத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளல். வெளிநாட்டு முதலீட்டாளர் முதலீட்டு ஆணையத்தின் வேண்டுகோளின் பேரில் தற்காலிக அரசு ஒப்பந்தம், ஒரு வருடத்திற்கு குறைவான ஒப்பந்தங்கள். தற்காலிக எண்ணெய் வேலை, ஆயில் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு வருடத்துக்கு குறைவாக வேலை செய்யும் அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக முதல் துணை பிரதமர் வெளிநாட்டினர் குடியிருப்பு குறித்த ஆணை சட்டத்தின் நிர்வாக விதிமுறைகளை வெளியிடுகிறார். இதில் நாட்டிற்குள் நுழையும் விசாக்களுக்கான நிபந்தனைகள் மற்றும் கட்டணங்கள் பற்றிய விவரங்கள், வருகைகள் மற்றும் குடியிருப்புக்கான நிபந்தனைகள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பான அனைத்தும் அடங்கும். வீட்டு பணியாளர்கள் குடியிருப்பு கட்டணம் 10 தினார் ஒரு குவைத் குடும்பத்தின் நிதி உதவியின் கீழ் வாழ்பவர்களுக்கு, அதாவது குவைத்தி அல்லாத வெளிநாட்டு குடும்பத்தின் நிதி உதவியின் கீழ் வாழ்பவர்களுக்கு 50 தினார். தொண்டை காயுது. அதாவது 10 தினார் குவைத்தி குடிமக்களுக்கு வெறும் 10 தினார் தான். என் கண்ணை பார்த்தா எனக்கே தலைவலிக்குது. தூக்கம் இல்லை மக்களே, இன்றைக்கி ஃபுல்லாக தூக்கம் இல்லை. வண்டி கழுவி முடித்ததோடு அப்படியே வெளியாகி நியூஸை காலையில் போட்டுட்டு அப்படியே வெளியாகி டியூட்டிக்கு போனால் இன்னமும் டியூட்டியில் தான் இருக்கிறேன். சாப்பாடு, கோழி கூவுற டைமும் சாப்பாடு தின்ற டைமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வீட்டு பணியாளர்களை கொண்டு வர்றாங்க இல்லையா, ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ்மேட். குவைத்தி குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 தினார் தான் சார்ஜஸ் வீசா அடிக்கிறதுக்கு. அதே இப்போ இந்த எஜிப்தியர்கள், லெபனானி, மஸ்ரி வீடு, லெபனானி வீடு, இந்தியா வீடு, பாகிஸ்தானி வீடு அப்படின்னு ஒவ்வொரு வீடுகளில் வேலை செய்கிறீங்க இல்லையா, டொமஸ்டிக் ஒர்க்கராக வீட்டு தொழிலாளர்கள் தான். ஆனால் நீங்கள் வந்து குவைத்தி வீட்டில் இல்லை, வெளிநாட்டவர்கள வீட்டில், அமெரிக்காக்காரங்களோட வீட்டில் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு 50 தினார் கட்டணம். தொழிலாளர்களின் எண்ணிக்கையை தீர்மானித்தல் அப்படின்ற இதில் போட்டிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருந்துச்சுன்னா, ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருக்கிறாங்க, அம்மா அப்பா குழந்தைகள் 4 பேர்னு வச்சுக்கோமா, அப்படி இருக்கலாம். 4 பேர் குடும்பம், 6 பேர் மொத்தத்தில், அம்மா அப்பா குழந்தைகள் 4 பேரோட 6 பேருக்கு 3 தொழிலாளர்கள், அதாவது ஒரு டிரைவர் 2 பணிப்பெண்களுக்கு அனுமதி இருக்குது. 6க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட, அதாவது 6லேருந்து 9க்கு உட்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 தொழிலாளர்கள், ஒரு டிரைவர் வச்சுக்கொள்ளலாம், ஒரு ஹவுஸ் பாய் வச்சுக்கொள்ளலாம், 2 பணிப்பெண்கள் வச்சுக்கொள்ளலாம், அல்லது ஒரு டிரைவரும் 3 பணிப்பெண்களும் வச்சுக்கொள்ளலாம், அல்லது 2 டிரைவர் 2 பணிப்பெண்கள் வச்சுக்கொள்ளலாம். 9க்கு மேற்பட்ட, அதாவது 9க்கு மேற்பட்டா ஒரு வீட்டில் பாபாவும் மாமாவும் அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க, அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும், அப்போ அப்படின்னா எல்லாம் மொத்தம் அதில் பெரியாக்கள் 4 பேர், சிறுவர்கள் குழந்தைகள், தம்பி தங்கச்சி கல்யாணம் கட்டாதவங்க அப்படின்னு அந்த ஒரு மாதிரி கூட்டு குடும்பமாக 9க்கு மேற்பட்டவங்க இருந்தால் 5 பேர், அதாவது 3 டிரைவர் 2 பணிப்பெண், அல்லது 2 டிரைவர் 3 பணிப்பெண், அல்லது 2 டிரைவர் ஒரு க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு, ஹவுஸ் பாய் வேலை செய்கிற ஒருத்தர், ஹவுஸ் பாய் 1, டிரைவர் 2 பணிப்பெண், இந்த மாதிரி கூட வச்சுருக்கலாம். 5 பேர் வச்சுருக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. தொழிலாளர்கள் 5 பேருக்கு அக்காம அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்றது சிம்பாலிக்காக சொல்கிறாங்க, விளங்குதா? 6 பேர் இருக்கிற குடும்பத்தில் 3 பேருக்கு அக்காம அடிக்கலாம். 6 பேர்லேருந்து 9 பேருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 4 பேருக்கு அக்காம அடிக்கலாம். 9க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட வீடுகளுக்கு 5 பேருக்கு அக்காம அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. சிலர் இந்த மாதிரி சான்ஸை வச்சு தான் 5 பேருக்கு 4 பேருக்குன்னு வெளியில் அக்காம அடித்து கொடுத்து பொழப்பு நடத்துகிறாங்க. சரி, அவ்வளவுதான் தற்போது கிடைத்திருக்கிற செய்தி. தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் பெஸ்ட்டான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசிட் விசாவில் வந்தவங்களுக்கு ஒர்க் விசாவில் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றது தான். அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர். ஓகே மக்களே, இந்த தகவலை முடிந்த வரைக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.